இந்த செங்கல் புயல் நாளை உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டு இன்று முதலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலும் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையின் அளவு நாளை மறுதினம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியில இருக்கு. அது படிப்படியா மேல வரும்போது மழையின் தாக்கம் அதிகரிக்கும். தற்போது பாத்தீங்கன்னா டெல்டால இன்று நாளை அதிக மழை பெய்யக்கூடிய நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலே வரும்போது அந்த மழை மேக குவியல்கள், அதாவது மழை பெய்யக்கூடிய மேக குவியல்கள் படிப்படியா மேல் நோக்கி நகரக்கூடும். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி, சிதம்பரம், பாண்டிச்சேரி, கடலூர் அந்த பகுதியில இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணம், மாடு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சென்னைக்கு வரும். சோ இது அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடலோர தமிழகத்துல பெரும்பாலும் பரவலா இந்த மழையை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் டெல்டா வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று நாளை மழை பெய்யக்கூடும். அதுக்கப்புறம் படிப்படியா பாத்தீங்கன்னா டெல்டால இருந்து இடைப்பட்ட கடலோர தமிழக பகுதிகளில் பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். சார், இது கரையை கடப்பது நாளை மறுதினம் இது கரையை கடக்குமாங்க? இது இந்த புயலாகவே இது கரையை கடக்குமா, அல்லது இந்த வலுவிலிருந்து இந்த கடலோர மாவட்டங்கள் சென்னை இடத்துல கரையை கடக்குன்னு சொல்றாங்க சார்? அது எந்த பகுதியும் இப்ப கிடைக்க முடியுமா சார்? இந்திய வானிலைத்துறை இந்த சலனமானது கரை கடப்பதை பற்றி எதுவும் இன்னும் போடல. அது ஏன்னா உங்களுக்கு டெல்டாவுக்கு கிழக்கு பகுதியில வரும்போது அதுக்கப்புறம் வானிலை படிவங்களுடைய ஒத்த கருத்து இல்லை. அது மேற்கு நோக்கி உட்புற தமிழகத்துக்கு நகருமா, இல்ல மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட கடலோர தமிழகம் இல்ல தெற்காந்திர கரை நோக்கி வருமா அப்படிங்கிறது இன்னும் ஒத்த கருத்து இல்லை. அதனால இந்திய வானிலைத்துறையும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 2 தினங்கள், அதுக்கப்புறம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 2 தினங்கள் தமிழக கரை ஒட்டிய பகுதிகளில் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. தற்போதைய சூழல்ல அவங்க கரை கடப்பதை பற்றி எதுவும் சொல்லலை. அது ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒத்த கருத்து இல்லை. இது ஒரு 24 முதல் ஒரு 48 மணி நேரம் டெல்டாவுக்கு கிழக்கு பகுதியில் தமிழக கரைக்கு அப்பால் நிலை கொண்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அது நம்ம இது மேலே நகரும் போதுதான் நமக்கு தெரியும். அது நாளைக்கு இல்ல நாளை மாலையில வியாழக்கிழமை காலையில நமக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்ரீகாந்த் சார், இப்போ இன்னைக்கு காலையில சென்னையை பொறுத்தவரையில மழை பெய்யும் நேற்று எந்த விதமான ஒரு எச்சரிக்கையும் விடப்படலை. ஆனா இப்போது இந்த செங்கல் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒரு புதுச்சேரியில இருந்து ஒரு 710 கிலோமீட்டர், சென்னையில் இருந்து ஒரு 800 கிலோமீட்டர், ஒரு இலங்கையில இருந்து ஒரு 310 கிலோமீட்டர் என்ற அளவில் அது இருக்குது. ஆனா இலங்கைக்கு அருகில் தான் அது இருக்கிறது. அது தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் சென்னையில இன்னைக்கு காலையில இருந்தே மழை தொடர்ந்து பெய்து வருவதற்கு என்னதான் காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா இந்த காற்று குவிதல் சில சமயத்துல நிகழ் நேரத்துல மாறுதலுக்கு உட்பட்டது. நேற்று மாலை இரவு நேரங்கள்ல இந்த காற்று குவிதல் சென்னைக்கு வடகடலோர பகுதிகளில் இருக்கிற மாதிரி தான் வானிலை படிவு காட்டுச்சு. நமக்கு நேற்று இரவு இந்த காற்று குவிதல் காரணமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய மழை இந்த காலை வரைக்கும் தொடர்ந்துருக்கு, இந்த மதியம் வரைக்கும் தொடர்ந்துருக்கு. ஏன்னா நேற்றையே பாத்தீங்கன்னா நீங்க அந்த சலனமானது சற்று மெதுவாக நகர்ந்துச்சு. அதன் காரணமாகவும் இந்த காற்று குவிதல் ஏற்படக்கூடிய டைமும் பகுதியும் சற்று மாறுதலுக்கு உட்படும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாளைக்கு வரைக்கும் இந்த காற்று குவிதல் சாதகமா இருக்கும்போது மழை வரும். அதனாலதான் நமக்கு தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நிகழ்வு நமக்கு நாளை முதல் தான் இருக்கும். அதுதான் இந்திய வானிலைத்துறை சொல்றாங்க. பட் சில சமயங்கள் நம்ம இந்த பெய்யக்கூடிய மழை நிகழ்வுகள் அந்த 1/2 மணி நேரமும் 1 மணி நேரமும் பெய்யக்கூடிய மழை நிகழ்வு சற்று வலுவா இருக்கும். இப்ப அந்த ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது இப்ப சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நாகப்பட்டினம், திருவாரூர் டெல்டா மாவட்டங்கள் கூட அந்த அலர்ட் பெரிய அளவுக்கு விடாத சூழ்நிலையில இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா? டெல்டாவுக்கு 26, 27 ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ரெட் அலர்ட் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல அலர்ட் இல்லைன்னு பார்க்கல நானு. அவங்க ஏற்கனவே 26, 27 ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து இருக்கும். ஓஹோ. ஆனா இந்த திருவாரூர், நாகப்பட்டினத்தை விட எங்க சென்னையில தான் காலையில இருந்து மழை அதிக அளவா இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்த 20 சென்டிமீட்டர் சார் அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெல்டாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மதியம் ஒரு மாலை நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய மழை நாளை காலையில எல்லாம் தொடர்ந்து பெய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நாளை காலையில நீங்க மழை அளவுகளை பாத்தீங்கன்னா டெல்டால சில இடத்துல 100-150 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கலாம். சென்னையில பரவாயில்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-7 சென்டிமீட்டர், ஒரு 7-10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடத்துல பெய்யக்கூடும். அப்படிதான் இருக்குமே தவிர பெரும்பாலும் இன்று நாளை அதிக மழை டெல்டால தான் இருக்கும். அதிக மழை சென்னை இருக்குன்னு சொல்றீங்களா? அங்க டெல்டா இருக்குங்களா? டெல்டாவில் இருக்கும்.
நன்றி சார். இந்த ஃபங்கல் புயல் உருவாகியுள்ள சூழ்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள அந்த வானிலை மாற்றம் மற்றும் மழையின் அளவு எங்கெங்கு அதிகரிக்கும் என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.